என்னாச்சு ஏன் ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆச்சு? ஹரே கிருஷ்ணா. பக்தர் அனைவருக்கும் பணிவான வணக்கம். பக்தர் அனைவரையும் இந்த பகவத்கீதை ஒவ்வொரு வகுப்புக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய முதலே ஸ்ரீமதி பக்திவேதாந்த சுவாமி நிதி நாமனே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாந்தி தேசதாரணி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ வேதவதாதார ஸ்ரீவாசாதி கௌர பக்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ நம்ம தொடர்ந்து இது வரைக்கும் 11 அத்தியாயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். எல்லாரும் வந்து ரொம்ப உற்சாகமா இந்த 11 வாரங்கள் இந்த பகவத்கீதை ஒவ்வொரு வகுப்புல வந்து கலந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் ஒவ்வொருத்தருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து 12வது அத்தியாயம், அதாவது 12th சாப்டர் நம்ம வந்து பார்க்க போறோம். 12வது அத்தியாயம் பக்தி தொண்டு அப்படின்னு பேரு இந்த அத்தியாயத்துக்கு. கிருஷ்ணர் வந்து பக்தி தொண்டை பத்தி தான் எக்ஸ்க்ளூசிவா வந்து இந்த சாப்டர்ல வந்து பேச போறாரு. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சாப்டர், ரொம்ப சின்ன ஒரு ஸ்மாலஸ்ட் சாப்டர் இன் பகவத்கீதா. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பக்தி யோகத்தை பத்தி பேசக்கூடிய அந்த 6 அத்தியாயங்கள்ல கடைசி அத்தியாயம். ஸோ அடுத்த அத்தியாயத்துல இருந்து கிருஷ்ணர் வந்து ஞான யோகத்தை பத்தி பேச போறாரு. இது பக்தி யோகத்துடைய ஒரு கடைசி அத்தியாயமாகவும் இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப முக்கியமானதாகவும் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்துல நமக்கு பல விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நம்ம இதுல வந்து கத்துக்கிறதுக்கு இருக்கு. அது எல்லாமே நம்ம என்னன்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 11வது அத்தியாயத்துல நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ 11வது அத்தியாயம் வந்து 4 பிரிவுகளா வந்து பிரிக்கப்பட்டிருந்ததா பார்த்தோம்னா, அர்ஜுனன் தான் வந்து விஸ்வரூப தரிசனத்தை வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்றான். அதுல ஏன் ரெக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பகவான் அது அவருடைய விருப்பம், அவருக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. அவருக்கு விருப்பம் இருந்தா அந்த விஸ்வரூபத்தை காட்டலாம், இல்லைன்னா அந்த விஸ்வரூபத்தை காட்டாமலும் இருக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் அவருக்கு இருக்கு. அதனால அர்ஜுனன் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதுனால கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூப தரிசனத்தை வந்து காட்டுறதுக்கு வந்து சம்மதிக்கிறாரு. ரெண்டாவது வந்து இந்த விஸ்வரூப தரிசனத்தை எல்லாருனாலையுமே வந்து எளிமையா வந்து பாத்திர முடியாது. அர்ஜுனன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நண்பனாகவும் பக்தனாகவும் இருக்கிறதுனாலதான் பகவான் வந்து என்ன பண்ணாரு, அர்ஜுனனுக்கு வந்து அந்த விஸ்வரூப தரிசனத்தை வந்து காட்டினாரு. ரெண்டாவது, அந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிரந்தரமானது இல்லை. எஸ்பெஷலி அர்ஜுனன் அங்க பார்த்தது ரொம்ப வந்து ஒரு அரிதான ஒரு கிருஷ்ணருடைய ஒரு தோற்றம். அது எல்லாருக்குமே வந்து பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டினப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அந்த விஸ்வரூப தரிசனமானது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒண்ணு. அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கிறதுக்கு கடினமான ஒரு முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அது இல்லாமலே பகவான் வந்து கிருஷ்ணன் தன்னுடைய நண்பனான அர்ஜுனனுக்காக அவன் மேல இருக்கக்கூடிய கருணையினால என்ன பண்ணாரு, அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டினாருங்கிறத 2வது பகுதியில வந்து பார்த்தோம். 3வது பகுதியில வந்து அந்த விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அர்ஜுனனுடைய அந்த மனநிலை மொத்தமா வந்து மாறுது. இது வரைக்கும் நான் வந்து கிருஷ்ணரை வந்து என்னுடைய ஒரு ஃப்ரெண்டா, ஏ யாதவா, மாதவா, ஏ சகா அப்படின்லாம் நான் வந்து பலவிதமா நான் வந்து கூப்பிட்டுருக்கிறேனே, அந்த நண்பனா இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி வந்து அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி
ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியத்திலையும் ஒரு வியப்புலையும் அதை வந்து என்ன பண்றான், அந்த விஸ்வரூபத்தை பார்த்து பிரார்த்தனை பண்றான் அப்படிங்கிறது நம்ம வந்து 3வது பகுதியில பார்த்தோம். 4வது பகுதியில அவன் இல்ல எனக்கு இந்த விஸ்வரூபத்தை இதுக்கு மேல வந்து பார்க்க முடியல, போதும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால பகவான் வந்து அவனுக்கு 4 கை ரூபத்தையும் காமிச்சாரு. அதுக்கப்புறமா 2 கை ரூபத்தையும் வந்து காமிச்சாரு. அதுக்கப்புறமா அர்ஜுனன் வந்து ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு மனநிலையில இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னான். இது பொதுவா பக்தர்களுடைய ஒரு மனநிலை. பக்தர்களுக்கு பகவான எப்போதும் அந்த 2 கை ஷியாம சுந்தர ரூபம் அதுலதான் வந்து பார்க்கிறதுக்கு விருப்பம். அதையே தான் அர்ஜுனனும் வந்து என்ன பண்ணா, தன்னுடைய அந்த மனநிலையை வந்து வெளிப்படுத்தினான். அது பார்த்து பகவானுக்கும் சந்தோஷம். சரி, அர்ஜுனன் வந்து சில மாயாவாதிகள், அத்வைதிகள், ஞானிகள் அவங்கள மாதிரி வந்து என்னுடைய விஸ்வரூபத்தை பார்த்து அவன் ஏதோ மனசு மாறிட்டானோ, மாறியிருப்பானோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் வந்து மனம் மாறாம அதே என்னுடைய ஒரு சிறந்த பக்தனாவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு சந்தோஷம். பொதுவா வந்து ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயத்த யாராவது வந்து நமக்கு காமிச்சா இல்ல சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனடியா அவங்களுக்கு மேல நமக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை வந்துரும். அவங்க சொல்றதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி நம்ம பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பலரை வந்து பார்க்கலாம். யாராவது ஒரு சாமியார் கிட்ட போவாங்க, இல்ல ஒரு ஜோசியர் கிட்ட போவாங்க. அவர் எதேச்சையா ஒண்ணு சொல்லுவாரு. அது சொன்னது வந்து வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமா நம்ம வந்து அவர் தான் நம்மளுடைய கடவுளாவே பார்க்க ஆரம்பிச்சிரும். அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட்டா நடக்குதுங்க. இனிமே நான் என்ன பண்ணணும்? எதா இருந்தாலும் என் வாழ்க்கையில நான் அவர்கிட்ட கேட்டு தான் நான் வந்து பண்ணுவேன். அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? இது முன்னாடி வரைக்கும் வேற ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். ஏதோ ஒரு வார்த்தை அவர் வந்து சொன்னது நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறமா நம்மளுடைய நம்பிக்கைய டோட்டலா மாத்திட்டு அந்த பக்கமா போயிருவோம். ஆனா அர்ஜுனனுக்கு ஏன் கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபத்தை காமிச்சாரு அப்படின்னு சொன்னா, அவன் உண்மையிலேயே வந்து கிருஷ்ணருக்கு மேல அளவு கடந்த அந்த அன்பும் பக்தியும் வச்சிருந்ததுனால அந்த விஸ்வரூபத்தை பார்த்தா கூட அவனுக்கு அந்த விஸ்வரூபத்துக்கு மேல ஒரு அட்டாச்மெண்ட் வராது அப்படின்னு கிருஷ்ணருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் வந்து அந்த விஸ்வரூபத்தை காமிச்சாரு. அதே மாதிரியே விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனனுக்கு மனம் குழப்பம் அடைந்தது, பயந்தான். அவனால வந்து முன்னாடி மாதிரி வந்து கிருஷ்ணன் கிட்ட பேச முடியல. சோ இதெல்லாமே வந்து ஒரு பக்தர்களுக்கான ஒரு அறிகுறி. பக்தர்கள் பகவானை எப்போதும் வந்துட்டு தன்னோட ஒரு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு உறவு முறையில பாக்குறதுக்கு விரும்புறாங்க. கிருஷ்ணர் தன்னுடைய நண்பனா, தன்னுடைய குழந்தையா, தன்னுடைய காதலனா, தன்னுடைய எஜமானனா, இப்படி ஏதாவது ஒரு வழியில அவங்க வந்து அன்பு பரிமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு விருப்பம். அதனால இந்த விஸ்வரூபத்தை பார்த்தா பக்தர்களுக்கு அந்த மாதிரி ஒரு அன்பு பரிமாற்றம் பண்றதுக்கு அவங்களுடைய மனநிலை ஒத்துக்காது. அதை அர்ஜுனனும் வந்து வெளிப்படுத்தினதுனால கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால கிருஷ்ணரை வந்து என்ன பண்றாரு, இந்த 12வது அத்தியாயத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கமா இந்த பக்தி தொண்டு வந்து எப்படிப்பட்டது, அது யாரெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியும், இந்த மாதிரி பக்தி தொண்டு கடைபிடிக்கிறவங்களுடைய ஒரு குணநலங்கள், ஒரு கேரக்டர் அதெல்லாம் எப்படி இருந்தா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறது எல்லாமே வந்து கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்துல வந்து விளக்க போறாரு. இந்த 12வது அத்தியாயம் வந்து சின்ன அத்தியாயம், 20 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. ஆனா கத்துக்கிறதுக்கு நிறையவே இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில. இதை வந்து 3 பகுதியா வந்து பிரிச்சிருக்கிறோம். முதல் பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பக்தி தொண்டு தான் வந்து உயர்ந்தது அப்படிங்கிறாரு. சோ விஸ்வரூப தரிசனத்துக்கு அப்புறமா அர்ஜுனன் வந்து இந்த அத்தியாயத்துடைய தொடக்கத்துல கேள்வி கேட்கிறான். அதுக்குதான் வந்து கிருஷ்ணர் பக்தி தொண்டு வந்து எப்படி சிறந்ததுங்கிறத வந்து விளக்குறாரு. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா அந்த பக்தி தொண்டுல வளர்ச்சி அடைவதற்கான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு 5 ஸ்லோகங்கள்ல வந்து கிருஷ்ணர் சொல்றார். 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு லெவல் இருக்கு. உனக்கு எது வந்து கடைபிடிக்க முடியுமோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஒரு சஜஷன் வந்து அங்க கொடுக்குறாரு நம்ம எல்லாருக்குமே. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு பக்தி தொண்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிசனர், ஒரு சாதகா, அவங்க கிட்ட என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அதை எல்லாமே வந்து இங்க லிஸ்ட் அவுட் பண்றாரு, என்னென்ன கேரக்டர் அது அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம
பக்தி வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இந்த குணநலன்களை வளர்த்துக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலுமே இது நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ கிருஷ்ணர் முதல்ல சொல்லக்கூடிய அந்த விஷயம் பக்தி தொண்டு தான் உயர்ந்தது அப்படிங்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் போன அத்தியாயத்துடைய அந்த கடைசியிலேயே வந்து அத அர்ஜுன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அர்ஜுனனுடைய ஒரு மனநிலையில வந்து ஒரு மாற்றம் இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் இந்த விஸ்வரூப தரிசனம் வந்து பக்தர்களுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப தன்னுடைய நார்மலான அந்த ஷியாமசுந்தர ரூபத்தை வந்து காமிச்ச உடனே அர்ஜுனுடைய மனநிலை நார்மலா வந்தது. சோ இது வந்து இதுல பக்தி தொண்டு சிறந்தது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த விஸ்வரூபத்தை வந்து தியானம் செய்யக்கூடியது ஞானிகள், பக்தர்கள் கிடையாது. பக்தர்கள் பொதுவா அந்த விஸ்வரூபத்தை வந்து வழிபாடு பண்றது கிடையாது. 2 காரணம். ஒண்ணு வந்து அந்த விஸ்வரூபம் நிரந்தரமானது, நித்தியமானது இல்ல. அது இந்த பௌதிக பிரபஞ்சம் இருக்கும்போது இருக்கும், பௌதிக பிரபஞ்சம் அழிஞ்சிருச்சுன்னா அழிஞ்சிரும். அது ஆன்மீக உலகத்துல விஸ்வரூபத்துக்கு வந்து இடம் இல்லை. சோ அதனாலதான் பக்தர்கள் அது மேல வந்து ஒரு ஆர்வம் கொள்றது இல்ல. 2வது, அந்த விஸ்வரூபத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அன்பு பரிமாற்றம் பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனனே வந்து தன்னுடைய நண்பனை பார்க்க முடியல. ஆனா பக்தி தொண்டுல பரமபுருஷ பகவான சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் அவரை வந்து நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய நண்பனா வந்து நினைச்சுன்னா அவருடைய தோல்ல நான் வந்து கை போட முடியும். பக்தியினுடைய ஒரு உயர்ந்த நிலையில இப்ப இல்ல. அதனாலதான் பக்தி தொண்டு உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே வந்து உணர்த்துறதுக்காக இங்க முதல்ல கிருஷ்ணர் அதை வந்து சொல்றாரு. பக்தி தொண்டு ஏன் உயர்ந்தது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் முதல்ல வந்து இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அருவ பிரம்மனை வழிபடுறவங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆஹ் அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்குவமானவர்கள் இல்ல, பர்ஃபெக்டானவங்க இல்ல. அப்படிங்கிறதுனால அந்த அருவ பிரம்மத்தை அந்த வழிபாடுமே வந்து ஒரு பர்ஃபெக்டானது இல்லை. அதான் அது ஒரு காரணம். அதுக்கப்புறமா பக்தர்கள் தான் பக்குவமானவர்கள் அப்படிங்கிறதையும், பக்தி தொண்டு பக்குவமானது உயர்ந்தது அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து இந்த பக்தி தொண்டு பண்றவங்களை வந்துட்டு அவரே வந்து விடுவிக்கிறார் அப்படிங்கிறதும் வந்து இந்த முதல் பகுதியில கிருஷ்ணரே வந்து விளக்குறார். ஸோ பக்தி தொண்டு சிறந்தது அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படின்னா அதுக்கு இந்த 3 காரணம். அந்த 3 என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ அர்ஜுனனுடைய ஒரு கேள்வி வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த விஸ்வரூபத்தை வந்து வழிபாடு பண்ணக்கூடிய அந்த ஞானிகள் இருக்காங்க. அந்த ஞானிகள் விஸ்வரூபத்தை வந்து ஏன் வழிபாடு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது இந்த பௌதிக பிரபஞ்சத்துக்குள்ள அவங்களுக்கு மெடிடேஷனுக்கான ஒரு தோற்றம், அவ்வளவுதான். ஆனா அந்த விஸ்வரூபத்தை வந்து மெடிடேட் பண்ணி அவங்க அடைய போற ஒரு இலக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அருவ ஜோதி, பிரம்ம ஜோதி. அந்த பிரம்ம ஜோதியை அடைவதற்காக என்ன பண்றாங்க, அவங்க விஸ்வரூபத்தை வந்து தியானம் பண்றாங்க. அதனாலதான் அர்ஜுனனுக்கான அந்த கேள்வியில வந்து என்ன கேக்குறான், அந்த அருவ பிரம்மத்தை வழிபாடு பண்றவங்க வந்து உயர்ந்தவங்களா இல்ல பக்தர்கள் உயர்ந்தவங்களாங்கிறது அர்ஜுனன் இந்த அத்தியாயத்துடைய தொடக்கத்திலேயே அவன் வந்து கேள்வி கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு சந்தேகம், நான் வந்து அருவத்தை வழிபாடு பண்றவன் கிடையாது, இந்த விஸ்வரூபத்துக்கு மேல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, இதை மெடிடேட் பண்ற மாதிரி ஆளும் நான் கிடையாது. எனக்கு உன்னுடைய 2 கை ரூபம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு நான் பக்தி பண்றதுக்கு நான் விரும்புறேன். ஆனா பல ஞானிகள் யோகிகள்லாம் இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான வருடங்களா வந்து தவம் பண்றாங்க, தியானம் பண்றாங்க. பாக்குறதுக்கு அவங்க தானே வந்து ஒரு சிறந்த ஒரு ஆன்மீக பயிற்சி செய்யறவங்க மாதிரி இருக்கு. அதனால யாரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு வந்து ஒரு கேள்வி. அதனால கிருஷ்ணர் இங்க அந்த 2க்கும் உண்டான ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் சொல்ல வர்றாரு. சோ அந்த 5வது ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, क्लेशो अधिकतरस्तेषाम् अव्यक्ता शक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम् தேகவத்தீரவாப்யதே. எவரது மனம் பரமனின்
தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமானதாகும். சோ கிருஷ்ணர் வந்து அந்த பிரம்மஜோதியை வந்து தியானம் பண்ணக்கூடியவங்களை பத்தி இங்க வந்து சொல்றாரு. பொதுவா ஒரு கருத்து வந்து இருக்கு, அதை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதாவது பகவான் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அதுக்கு மேல வந்து நம்பிக்கை இருக்காது. ஆனா ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆஹ் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அது ஒரு நபர் அப்படின்னு சொல்லி ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் அருவவாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணது அப்படிங்கிறது வந்து ஒரு ஜோதி. அந்த பிரம்ம ஜோதியில இருந்து தான் வந்து என்னாச்சு, இந்த உலகம் அப்படிங்கிறது சிருஷ்டி ஆகல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து சிருஷ்டி கிடையாது. அவங்களுடைய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் இருக்கு அப்படிங்கிறதே வந்து ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷன். எப்படி வந்து தூக்கத்துல வந்து நான் என்ன நினைக்கிறேன், ஆஹ் ஒரு புதுவிதமான ஒரு பிளேஸ்ல நான் இருக்கிறதா நினைக்கிறேன். அதாவது ஒரு தங்க மலை இருக்கு. அந்த தங்க மலையில வந்துட்டு பலவிதமான மரங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு மரங்கள்லயும் வந்துட்டு வைரம், வைடூரியம் இதெல்லாம் வந்து என்ன ஆகுது, அந்த ஜெம்ஸ் எல்லாம் அப்படியே வந்து காய்ச்சி காய்ச்சி தொங்குது. அப்படியே பழங்கள் வந்து இருக்கிற மாதிரி அது வந்து தொங்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், என்னுடைய கனவுல நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து சடனா எந்திரிச்சு பார்த்தா அந்த பிளேஸ் வந்து இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் இருக்கா சொல்லுங்க. சொல்லுங்க யாராவது. நான் பேசுறது கேக்குதா கேட்கலையா? மதன், இல்லை. நான் பேசுறது கேக்குதா கேட்கலையா? கேக்குது கேக்குது. இல்லை. ம். அது வந்து கனவுல பார்த்த ஒரு இடம். நிஜத்துல அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறத நான் கனவுல பாக்குறது வேற. அப்படி கனவுல பார்த்தா கூட அது கனவுதான், அது வந்து நிஜம் இல்லை. நான் அங்க போனது நிஜம் கிடையாது. ஆனா நான் பார்த்த இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது டோட்டலாவே உண்மையாவே கிடையாது. தங்க மலை அப்படிங்கிறது இந்த உலகத்திலயும் இல்ல. அதுவும் வந்து ஒரு மரத்துல ரத்தினங்கள்லாம் காய்ச்சி தொங்குற மாதிரி அப்படிங்கிறது அது நிஜத்திலயும் கிடையாது. அது மாதிரி இந்த உலகம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இமேஜினேஷன், ஒரு கனவுல இது வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கொள்கை. அப்ப அவங்க வந்து உண்மையா இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், அது வந்து அந்த ஜோதி. அந்த ஜோதியில நான் என்ன ஆகணும், நான் போய் ஐக்கியம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து தியானம் பண்றாங்க. சோ அவங்க வந்து அந்த ஜோதியை அடையிறதுக்காக அந்த விஸ்வரூபத்தை வந்து அவங்க வந்து தியானம் பண்ணுவாங்க, இல்ல அந்த அருவ பிரம்மத்தை வந்து தியானம் பண்ணுவாங்க. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். எந்த ஒண்ணுக்கு தோற்றமே இல்லையோ அந்த தோற்றம் இல்லாத ஒன்றை நம்ம எப்படி வந்து நினைக்கிறது. அதனாலதான் கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு, கிளேஷோ அதிக தரஸ்தேஷாம். அது வந்து ரொம்ப கிளேஷம்னா அது வந்து துன்பமானது அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாரு, கடினமானது கூட. அந்த மாதிரி அந்த அருவ பிரம்மத்தை வந்து பலாயிரக்கணக்கான வருடங்களா வந்து தியானம் பண்ணா கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை அடைய முடியாது. அதனாலதான் இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, தேகவத்தீர் அவாப்பியதே. இந்த உடலை உடைய நபர்களுக்கு அத்தனாயிரம் வருடங்கள் தவம் பண்றதுங்கிறது கடினம். அதுக்கப்புறமா அந்த தோன்றாத அந்த அருவ பிரம்மத்துல எது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகலையோ அந்த அன்மேனிஃபெஸ்ட் அந்த அருவ பிரம்மத்துல போயிட்டு நம்ம லாங் லைஃப் அங்க ஸ்டே பண்றது அப்படிங்கிறதும் நடக்காத ஒரு காரியம். ஏன்னா நம்மளுடைய சுபாவம் அப்படி கிடையாது. நம்மளுடைய சுபாவமே வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபடக்கூடியது நம்மளுடைய ஒரு நேச்சர். அந்த நேச்சரை விட்டுட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு மோஷன்லெஸ், ஒரு அசைவே இல்லாத ஒரு மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய நேச்சரே இல்லாததுனால அப்ப கூட அந்த கஷ்டப்பட்டு அந்த இடத்த அடைஞ்சா கூட என்ன ஆகும், திரும்ப நம்ம வருவோம். அதனாலதான் கிருஷ்ணர் இது நமக்கு உதவாது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா அதை விட எனக்கு வந்து பக்தி தொண்டு பண்ணக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. ஸ்ரீ பகவான் வாச்ச மையாவேசிய மனோ ஏமா
நித்தியுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோ வேதாஸ் தே தே யுக்ததமா மதா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகிறார்கள். மையாவேசிய மனோ, ரொம்ப முக்கியமானது என்னது? நம்மளுடைய மனமானது கிருஷ்ணரோட மேலேயே வந்து லயிச்சிருக்கணும். நம்ம பௌதிகமான ஒரு விஷயங்களையே வந்து நினைக்கிறது, அதைய அடையணும்னு வந்து அதுக்காக முயற்சி பண்றது, இந்த மாதிரியான ஒரு செயல்கள்ல ஈடுபட்டு இருக்கும் போது நம்ம கிருஷ்ணரை அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். சோ அதனாலதான் கிருஷ்ணர் இங்க ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாரு? மையாவேசிய மனோ. யார் ஒருத்தவங்க என் மேல தங்களுடைய மனதை முழுவதுமா நிலைநிறுத்தி இருக்கிறாங்களோ அவங்க நித்திய யுக்தா. அது மட்டும் கிடையாது, திவ்யமான ஒரு நம்பிக்கையோட நித்திய யுக்தா உபாசதே. உபாசதைனா வழிபாடு பண்றது. எப்பவும் நித்தியனா எப்போதும், உபாசதைனா வழிபாடு பண்றது. எப்போதும் என்னுடைய வழிபாட்டிலையும் இருக்கிறாங்க. யுக்தானா ஒரு வைராக்கியம் இல்ல நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட வந்து பண்றாங்க. சிரத்தையான நம்பிக்கை. சோ 3 விஷயம் வந்து அவசியம். ஒண்ணு வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய மனசை எப்போதும் பகவானுக்கு மேல லயிச்சிருக்கணும். அப்புறமா நம்ம நித்தியமான அந்த ஒரு பக்தி தொண்டை பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல முக்கியமா நம்பிக்கை இருக்கணும். சோ இது மாதிரி இருக்கக்கூடியவங்களை தான் வந்து கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு? யுக்ததமா, அவங்களதான் நான் வந்து பக்குவமானவர்கள், பர்ஃபெக்டானவங்க அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தி தொண்டை பண்ணக்கூடிய பக்தர்களா இருந்தா கூட அவர்களுடைய மனதை எப்போதும் கிருஷ்ணர் மேல லயிச்சு இல்லைன்னா, நம்பிக்கை இல்லைன்னா, நித்தியமான ஒரு பக்தி தொண்டு பண்ணலைன்னா, அப்ப கூட அவங்க பக்குவமானவர்கள் இல்லை. அததான் கிருஷ்ணர் இங்க சரியான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்கிறது. பக்குவம் அப்படின்னு சொன்னா பர்ஃபெக்ட். அந்த பர்ஃபெக்ஷனை அடையல. நம்ம என்ன பண்றோம்? அந்த பர்ஃபெக்ஷனை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா யார் ஒருத்தவங்க இந்த உலகத்துல வாழும் போதே இந்த 3ஐயும் கரெக்டா பண்றாங்களோ அவங்க என்ன ஆகுறாங்க? அவங்க பர்ஃபெக்ஷன் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரியான பக்தர்களை தான் கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு? யுக்ததமா, அவங்க பர்ஃபெக்டானவங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க இந்த அருவவாதி, பக்தர், இந்த 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இங்க ஒரு டேபிள் வச்சிருக்கிறோம். சோ அதுல நீங்க வந்து பார்க்கலாம். சோ அருவவாதிகள் அப்படின்னு சொன்னா யாரு? அவங்க வந்து அந்த அருவம்னு சொன்னா ரூபமற்றது, ஃபார்ம்லெஸ். இங்கிலீஷ்ல சொன்னா ஃபார்ம்லெஸ். அந்த ஃபார்ம்லெஸ் அப்படின்னா என்ன? அதுதான் வந்து அந்த ஜோதி, பிரகாசமான அந்த ஜோதி. அதுதான் அருவம்னு நம்ம சொல்லக்கூடியது. பிரம்மம். இலக் உபனிஷத் பாஷையில சொல்லணும்னா அது பிரம்மம். ஓகே. சோ அந்த அருவத்தின் மீது தியானம் பண்ணுவாங்க அருவவாதிகள். அந்த பிரம்மஜோதியை தியானம் பண்ணக்கூடியவர்கள் அருவவாதிகள். அவங்களும் வந்து புலன்களை வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. அதாவது வந்துட்டு எந்த விதமான தவறான செயல்கள்லயும் அவங்க வந்து ஈடுபட மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த அருவத்தை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, உபனிஷத் இந்த மாதிரியான வேதாந்தங்கள் எல்லாம் வந்து படிச்சு அது மூலமா வந்து என்ன பண்றாங்க? அந்த பிரம்மத்தை பத்தி அவங்க வந்து மெடிடேட் பண்றாங்க. அந்த அருவமான பிரம்மம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவங்க வந்து மெடிடேட் பண்றாங்க. உபனிஷத்துகள்ல வந்து அதுக்கு 32 விதமான வழிமுறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வந்து பிரம்மனை வந்து தியானம் பண்றது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் படிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பிரம்மனை அடையிறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதனால அது வந்து ரொம்ப ரொம்ப கடினமானது. நமக்கு வந்துட்டு இந்த பகவத்கீதையை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? அந்த மாதிரி 108 உபனிஷத்து இருக்கு. இந்த 108 உபனிஷத்துக்களையும் நம்ம என்ன பண்ணணும்? படிச்சு அதுல 32 அந்த வழிமுறைகளையும் தெரிஞ்சு, அதுல எது நமக்கு சூட் ஆகும்னு தெரிஞ்சு, அத பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் கடைபிடிச்சு அந்த அருவத்தை வந்து தியானம் பண்ணி அடையிறது அப்படிங்கிறது பல பிறவிகளா வந்து செய்ய வேண்டிய ஒரு முயற்சி. அதுக்கப்புறமா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படின்ற ஒரு நபர், ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. அதனால அந்த பர்சனாலிட்டி கூட ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் அவங்களுடைய தத்துவத்துல வந்து இல்ல. எப்படி வந்து யசோதா கிருஷ்ணரை பையனா நினைச்சாங்க,
அது மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிற ஒரு ஐடியாலாம் கிடையாது. ஏன்னா பகவான் ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு பர்சனே இல்லையே, அப்புறம் என்ன வந்து அவரோட வந்து உறவு வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அதுல வெற்றி அப்படிங்கிறது வந்து அந்த பயிற்சி செய்யக்கூடியவருடைய சொந்த முயற்சியில இருக்கே தவிர அதுல அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வேற யாருமே கிடையாது. அதுக்கப்புறமா அவர் அடையக்கூடிய அந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஆஹ் அந்த அருவ பிரம்மம் அப்படிங்கிறது வந்து சத் சத் அப்படின்னு சொன்னா அது வந்து நித்தியமானது. சித்து அப்படின்னு சொன்னா ஞானமானது. இந்த இரண்டு தன்மைகள் வந்து அந்த அருவ பிரம்மத்துல இருக்கு. அதாவது அந்த இரண்டு தன்மைகள்னு தனிப்பட்ட முறையில நம்ம சொல்றோம். அந்த அருவ ஜோதியில சத் அப்படின்னா எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அந்த ஃபீச்சர் அதுல இருக்கு. அந்த அருவ ஜோதியே ஞானமயமானது. ஸோ அந்த ஃபீச்சரும் அதுல கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால வந்து அதுதான் அவங்க அடையிறது. ஆனந்தம் அப்படிங்கிறது அங்க கிடையாது. அமைதி இருக்கு, ஆனந்தம் இல்லை. அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. ஆனா பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, பகவானுடைய விக்கிரகத்தை வந்து தியானம் பண்றாங்க. அவங்களுக்கும் புலன் கட்டுப்பாடு இருக்கு. பக்தர்கள் வந்து 4 கட்டுப்பாட்டு விதிகளை வந்து கடைபிடிக்கிறாங்க. ம். அதுக்கப்புறமா பக்தர்கள் பயிற்சி பண்ணக்கூடியது நவவித பக்தி. அந்த நவவித பக்தி என்னங்கிறது நம்ம அப்புறமா பார்க்கலாம். சோ அந்த நவவித பக்தி மூலமா பக்தர்கள் பகவானுக்கு பக்தி பண்றாங்க. இது அந்த அளவுக்கு கடினமானது கிடையாது. ரொம்ப எளிமையானது. நம்ம என்ன பண்றோம், பகவானுடைய நாமத்தை சொல்றோம், கீர்த்தனம் பண்றோம், பிரசாதம் சாப்பிடுறோம், பகவானுக்கு ஏதோ ஆரத்தி பண்றோம், அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா நம்மளால கிருஷ்ணரை நினைச்சுக்கிற முடியுது. அந்த அளவுக்கு வந்து நம்ம கடினமா காட்டுல போய் வந்து தபசியம் பண்ணணும்ன்ற ஒரு அவசியம் நமக்கு வந்து இல்லை. அதுக்கப்புறமா பக்தர்கள் பகவானோட ஒரு நெருக்கமான ஒரு உறவுல வந்து பக்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. உம் அதுக்கப்புறமா இந்த பக்தர் வந்து இந்த பௌதிக உலகத்தை விட்டு அவர் ஆன்மீக உலகத்துக்கு போறதுல பகவானே வந்து ஹெல்ப் பண்றாரு. அதுவும் வந்துட்டு இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஏன் பக்தி தொண்டு உயர்ந்தது அப்படின்னு சொன்னா பகவானே வந்து அவங்கள வந்து விடுவிக்கிறார். அதுக்கப்புறமா அவங்க அடையக்கூடிய அந்த பலன் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 3 விதமான நன்மை இருக்கு. அதாவது அவங்க அடையக்கூடிய அந்த எண்ட் ரிசல்ட்ல அவங்க நித்தியத்தன்மையை அடையிறாங்க, ஞானத்தன்மை அடையிறாங்க, ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அடையிறாங்க. இதுதான் வந்து பகவான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயற்கை, ஒரு நேச்சர். பகவான் அப்படின்னா சச்சித்தானந்த விக்கிரகம் அப்படின்னு வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அவருடைய அந்த ரூபமே இந்த 3 தன்மைகளையும் கொண்டிருக்கு. அப்ப நம்ம அவரை அடையும் போது அதே அந்த தன்மை நமக்கும் அதுல இருந்து கொஞ்சம் கிடைக்குது. அதுல நம்ம என்ன பண்ண முடியுது, நித்தியமான அந்த ஆனந்தத்தை நம்மளால அடைய முடியுது. ஆனா இங்க இந்த வெறும் அந்த லைட்டை மட்டும் பிரம்மத்தை மட்டும் தியானம் பண்றவங்ககிட்ட அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சிக்கலான ஒரு வழிமுறையானது எளிமையான வழிமுறையினை விட சிறந்த பலனை தரும் என்று கூற இயலாது. இது ஒரு தவறான ஒரு தாட் எல்லாருக்கிட்டையுமே உண்டு. ஒரு விஷயம் ரொம்ப எளிமையா கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு குணம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா அது நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை வந்து கொடுக்கலாம், ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு பிராக்டிக்கலாவே நம்ம பாக்குறோம். பல விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா? அதுக்கப்புறமா வெளிப்படையான விஷயங்களின் அடிப்படையில் தேர்வு செய்வதை நிறுத்துவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்படையான அடிப்படையிலன்னா இந்த அருவத்தை தியானம் பண்ணக்கூடியவர்கள்லாம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அப்படியே ஒரு ரிச்டான ஒரு ஆஹ், ஒரு ரிச்சிடான ஒரு ரிச்சுவல்ஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ அதை பாக்குறதுக்கு நமக்கே ரொம்ப சீரியஸ்னஸா இருக்கிற மாதிரி தெரியும். பரவாயில்லையே இவங்களுடைய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து சீரியஸ்னஸா இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். பாக்குறதுக்கு ரொம்ப சாது மாதிரி அப்படியே பேச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையான பேச்சா இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு என்ன சொல்லலாம், அவங்கள பார்த்தாலே வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா வந்து தெரிவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் அது வந்து உண்மையிலேயே ஒரு ஆன்மீகம், அப்படி கடைப்பிடிக்கிறவங்க தான் ஒரு ஆன்மீகிகள் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் உண்டு.
அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பக்தர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாகவும் சாதாரணமாகவும் இருந்தா கூட அந்த பக்தர்கள் எப்போதும் பகவானோட தொடர்பு கொண்டிருக்கிறதுனால இவங்க எல்லாரை விட பக்தர்கள் ரொம்ப ரொம்ப உயர்வானவர்கள். இன்னும் சொல்லப்போனா சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பக்தர் வந்து தேவர்களை விட உயர்ந்தவர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பக்தர் பகவானுக்கு நேரடியான பக்தி தொண்டு பண்றதுனால. சோ இந்த நவவித பக்தி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அது என்ன அப்படிங்கிறது தான் இங்க இமேஜ்ல வந்து நம்ம காமிக்கிறோம். ஸ்ரவணம் அப்படின்னா கேட்கறது, அதுக்கப்புறம் கீர்த்தனம்னா பாடுறது, ஸ்மரணம்னா மெடிடேட் பண்றது, அப்புறம் வந்து 4வது வந்து அர்ச்சனம், 5வது வந்து பாத சேவனம். பாத சேவனம் அப்படின்னு சொன்னா இங்க நீங்க பாக்குறீங்க பகவானுடைய தாமரை திருவடிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ். வந்தனம் அப்படின்னா பிரேயர் பண்றது, தாசியம் அப்படின்னு சொன்னா சேவை பண்றது, சக்கியம் அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஆத்ம நிவேதனம்னா நம்மளையே வந்து அர்ப்பணிக்கிறது. சோ இந்த நவவித பக்தியில ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து சீரியஸா கடைபிடிச்சாலும் சரி, இல்ல இந்த 9மே நமக்கு கடைபிடிக்க முடிஞ்சாலும் ஓகே. இதுல ஒண்ணு கடைபிடிச்சாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பகவான், 9ம் பண்ண முடிஞ்சாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பகவான். நமக்கு கண்டிப்பா அது வந்து கிடைக்கும். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சோ இந்த 9 விதமான வழிமுறையில ஒரு வழிமுறையை ஒருத்தர் வந்து ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணி அவர் வந்து பகவான் அடைஞ்சிருக்கிறாரு. அது யாரு அப்படிங்கறத தான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். யாரு அப்படின்னு சொன்னா ஸ்ரவணம் அப்படின்னு சொன்னா கேட்கறதுன்னு நம்ம சொன்னோம். சோ அந்த கேட்கிறது அப்படிங்கிறது வந்து ஆஹ் பரீட்சித் மகாராஜர் பாகவதத்தை 7 நாட்கள் வந்து கேட்டு என்ன ஆனாரு, பகவானை அடைஞ்சார். கீர்த்தனம் அப்படின்னு சொன்னா பகவானை பத்தி பேசுறது, இல்ல பகவானுடைய நாமத்தை பாடுறது. அதுக்கு வந்து யார் உதாரணம் அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமி. அவர் வந்து என்ன பண்ணார், பாகவதத்தை பேசியே வந்து அவர் பகவானை வந்து அடைஞ்சார். விஷ்ணு ஸ்மரணம். விஷ்ணு ஸ்மரணம் அப்படின்னு சொன்னா பகவானை வந்து நம்ம எப்போதும் நினைவில் கொள்றது. அதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னா பிரகலாதர். பிரகலாதரை வந்து அவருடைய தந்தை பல வழிகள்ல வந்து அவரை கொல்வதற்கு முயற்சி செஞ்சா கூட பிரகலாதர் எப்போதும் பகவானுடைய அந்த ஸ்மரணத்திலே இருந்து என்ன ஆனாரு, பகவானை அடைஞ்சாரு. அடுத்து பாத சேவனம் அப்படின்னு சொன்னா சர்விங் டு த லார்ட்ஸ் லோட்டஸ் ஃபீட். பகவானுடைய அந்த லோட்டஸ் ஃபீட்டுக்கு சர்வீஸ் பண்றது. அதுக்கு சிறந்த உதாரணம் லக்ஷ்மி. அதுக்கப்புறம் அர்ச்சனம் அப்படின்னு சொன்னா விக்கிரக வழிபாடு. அதுக்கு வந்துட்டு பிருத்து மகாராஜர்னு ஒரு பக்தர் இருந்தார். வந்தனம் அப்படின்னு சொன்னா பிரார்த்தனை. அதுக்கு சிறந்த உதாரணம் அக்ரூரர் அப்படின்னு சொல்லி பகவானுடைய ஒரு சிறந்த பக்தர், மதுரால வாழ்ந்தவர். தாசியம் அப்படின்னு சொன்னா பகவானுக்காக ஒரு கைங்கரியம். எந்த கைங்கரியமா இருந்தாலும் பகவானுக்காக செய்யக்கூடியது. ஒரு சர்வன்ட் அப்படிங்கிற ஒரு மனநிலையில செய்யக்கூடியது. அதுதான் வந்து ஹனுமான். அப்புறமா வந்து சக்கியம் அப்படின்னு சொன்னா ஒரு ஃப்ரெண்டா இருந்து பகவானுக்கு சேவை பண்றது. அது வந்து அர்ஜுனன். ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொன்னா பகவானுக்கிட்ட முழுமையா வந்து சரணடைந்து தன்னையே வந்து பகவானுக்காக ஒப்படைக்கிறது. சோ இத மாதிரி 9 விதமான பக்தி தொண்டு. இந்த மாதிரி அதுக்கு உதாரணமான பக்தர்கள் ஏதோ ஒண்ணு மட்டுமே கடைபிடிச்சு என்ன பண்ணிருக்கிறாங்க, பகவானை அடைஞ்சிருக்கிறாங்க. சோ இந்த 9 விதமான பக்தி தொண்டை நம்ம பல இதிகாச புராணங்கள்ல பல பக்தர்கள் செய்திருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு உதாரணம் நம்ம ராமாயணத்துல இருந்து கூட வந்து நம்மளால வந்து சொல்ல முடியும். சோ ஸ்ரவணம் அப்படின்னு சொன்னா கேட்கறது. இந்த ராமாயணத்தை எப்போதும் கேட்டுட்டு இருக்கிறதுல யாரு சிறந்தவர் அப்படின்னு சொன்னா ஹனுமானை தவிர வேற யாரையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. ஹனுமான் இந்த ராமாயணத்தை எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்த மஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதியும் நமது ராட்சசாந்தகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்கெல்லாம் ராமாயணம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து ஹனுமான் என்ன பண்றாரு, கண்கள்ல கண்ணீர் ததும்ப அந்த ராமாயணத்தை கேட்டு ஆனந்தம் அடைகிறாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. கீர்த்தனம் அப்படின்னு சொன்னா அதை பாடுறது. லவகுஷா அப்படின்னு ராமருடைய பசங்க அவங்க 2 பேருமே ராமாயணத்தை பல இடங்கள்ல வந்து பாடி அவங்க வந்து என்னன்னாங்க, பகவானை அடைஞ்சாங்க. விஷ்ணு ஸ்மரணம் அப்படின்னு சொன்னா எப்போதும் பகவானை வந்து நினைவு கூறுறது. யாரு அப்படின்னு சொன்னா சீதா. அவங்க அசோகவனத்துல இருக்கும்போது எப்படி எந்த அளவுக்கு எப்போதுமே பகவானை வந்து நினைவு கூர்ந்திருந்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள சொல்லலாம். பாத சேவனம் அப்படின்னு சொன்னா பகவானுடைய தாமரை திருவடிக்கு வந்துட்டு சேவை பண்றது. அது வந்து பரதன் செய்த அந்த ஒரு சேவை மிகப்பெரிய ஒரு சேவை. அர்ச்சனம் அப்படின்னு சொன்னா
பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. இது நம்ம வந்து அந்த தண்டகாரண்யத்துல இருந்த அந்த ரிஷி முனிவர்கள் எல்லாரையுமே சொல்லலாம். உம் ராமர் வந்து அந்த தண்டகாரண்ய வனத்துல வந்தபோது அந்த ரிஷி முனிகள் எல்லாருமே வந்து பகவான விக்கிரகமா இல்லாம நேரடியாவே வந்து வழிபாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தனம் அப்படின்னு சொன்னா பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறதுல வந்து ஆஹ் அதுவும் நம்ம அந்த ரிஷி முனிகளை கூட வந்து சொல்லலாம். இல்லைன்னா சபரி அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த பக்தை அவங்களையும் வந்து சொல்லலாம். இல்ல தேவர்கள் அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தாசியம் அப்படின்னு சொன்னா ஒரு நட்பின் ரீதியில வந்து பகவானுக்கு செய்த ஒரு சர்வீஸ். அதுக்கு நம்ம வந்துட்டு யாரு படகோட்டியா வருவாரு, குகன், குகனை சொல்லலாம். அதுக்கப்புறமா சுக்ரீவனை சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு விபீஷணனையும் சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு தாசியனா இருந்து அது சக்கியம் ஒரு நண்பனா இருந்து வந்து சர்வீஸ் பண்ணாங்க. ஆத்ம நிவேதனம் தன்னையே கொடுத்தது யாரு, பலி மகாராஜ். இது ஜடாயு. ஜடாயு என்ன பண்ணாரு, தன்னுடைய வாழ்க்கையவே வந்து பகவானுடைய அந்த சேவைக்காக அர்ப்பணம் பண்ணார். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதுல ஏதோ ஒன்னாவது நம்ம பகவானுடைய சேவையில நம்ம பண்ணலாம். முடிஞ்சா அனைத்துமே பண்ணலாம். இதை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், பகவான் என்ன பண்றாரு, அவரே வந்து நம்மளை வந்து விடுவிக்கிறாரு. தேசாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி ந சிராத் பார்த்தா மையாவேஷித சேதசாம். தங்களது மனங்களை எண்ணில் நிலைநிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பிரதாவின் மகனே, அவர்களை பிறப்பு இறப்பு எனும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு இங்க வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நானே நானே வந்து என்ன பண்ணுவேன், அவங்கள இந்த பர்த் அண்ட் டெத் அதுல இருந்து என்ன பண்றேன், நானே காப்பாத்துறேன் அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், இந்த நவவித பக்தியில ஏதோ ஒண்ணு வந்து நம்ம ஒண்ணு பண்ணாலும் சரி 9 பண்ணாலும் சரி நம்மளுடைய மனம் முழுவதும் பகவானுக்கு மேல லயிச்சு முழு நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு வந்து பக்தி தொண்டு வந்து பண்ணணும். அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்றாரு, பகவான் அவரே வந்து காப்பாத்துறாரு. ஆனா முன்னாடி அந்த பிரம்ம ஜோதியை வந்து தியானம் பண்றவங்களுக்கு பகவான் அதை சொல்லல, நான் வந்து அவங்கள காப்பாத்துவேன்னு. ஏன்னா அது அவங்களுடைய சொந்த முயற்சி. அங்க வந்து அவங்க பகவானை வந்து பக்தியை பண்ணல பகவானுக்கு. அதனால பகவான் அவங்கள வந்து கண்டுக்கிறது கிடையாது. ஓகே. ஸோ அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இத்தகைய உறுதியான பரிந்துரைகளும் பலதரப்பட்ட சேவைகளும் இப்பிறவிக்கும் மறுபிறவிக்கும் உத்தரவாதம் அளிக்கின்றன. பிரியமான நண்பர்களே, பக்தி தொண்டே தலை சிறந்தது. அதாவது பகவத்கீதைல நமக்கு இங்க வந்து பலவிதமான இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கு. பகவானுக்கு சேவை பண்ணணும், பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். இது எல்லாம் வந்து சும்மா வந்து நம்மள ஒரு டைம் பாஸ் பண்றதோ இல்ல பிரெயின் வாஷ் பண்றதோ கிடையாது. இது எல்லாமே நம்மளை வந்து கண்டிப்பா வந்து இந்த பர்த்தண்டத்துல இருந்து காப்பாத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனாலதான் மற்ற வழிமுறைகளை கடைபிடிக்கிறத விட இந்த பக்தி தொண்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலானது, அல்டிமேட் ஆனதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் கூட நம்ம வந்து பக்தியை தீவிரமாக நம்ம கடைபிடிக்காம இருந்திருந்தா அட்லீஸ்ட் இப்ப இருந்தாவது நான் வந்து உங்களை எல்லாத்தையும் நான் ரெக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, எல்லாருமே தயவு செய்து வந்து இந்த பக்தி தொண்டை வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம அந்த 2வது பகுதி என்னங்கிறத பார்க்க போறோம். பக்தி தொண்டில் இருக்கக்கூடிய அந்த பல நிலைகள், ஸ்டெப்ஸ், அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ 8வது ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் சொல்லக்கூடியது ஒரு நேரடியான ஒரு வழிமுறை, ரொம்ப டாப் கிளாஸான ஒரு வழிமுறையை வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் மேல எப்போதும் நித்தியமா நீ என்ன பண்ணு, உன்னுடைய மைண்டை நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். உன்னுடைய மனசு எப்போதுமே என்னைய நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் நம்ம அந்த நவவித பக்தி துண்டு பார்த்தோம். அதுல ஏதோ ஒரு வழிமுறையை நம்ம கடைபிடிச்சு என்ன பண்ணலாம், நம்மளுடைய மனசை பகவானுக்கு மேல முழுசா வந்து செலுத்தலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், சாதனா பக்தியோடைய சட்டதிட்டங்களை வந்து பின்பற்றணும். அப்படின்னா என்ன, நம்ம வந்து
அந்த பக்தியை வந்து கடைபிடிக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் விதிமுறைகள்லாம் இருக்கு. அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் அதை வந்து சீரியஸா வந்து நம்ம கடைபிடிக்கணும். அதுவும் முடியலையா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் நம்ம செய்யக்கூடிய செயல்களை கிருஷ்ணருக்கு நம்ம வந்து அர்ப்பணிக்கணும். கிருஷ்ணருக்காகன்னு அந்த ஒரு செயலை செய்தோம் அப்படின்னு சொன்னா, அப்போ அட்லீஸ்ட் அதாவது வந்து என்ன ஆகுது, அது பக்தி தொண்டுல வந்து கொஞ்சம் தொடர்புடையதா இருக்கு. ஏன்னா அதை கிருஷ்ணருக்காகன்னு செஞ்சோம், அதை கிருஷ்ணருக்கு வந்து அர்ப்பணிக்கிறோம். அதுக்கப்புறமா அதுவும் முடியலையா, குறைந்தபட்சம் ஒரு ஆஹ் சாதாரண ஒரு தர்மம் அதையாவது வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப கீழான ஒரு நிலை. அட்லீஸ்ட் அதாவது பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அந்த தர்மத்தை கூட கடைபிடிக்கலைன்னா நம்ம நிறைய வந்து அதர்மம் செய்வோம், பாவ காரியங்கள் வந்து செய்வோம். அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியிருக்கும். அட்லீஸ்ட் இல்லைன்னா கஷ்டப்பட வேண்டியிருக்கும். குறைஞ்சபட்சம் புண்ணிய செயல்கள் செய்தா நம்ம கஷ்டப்படாம அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு வசதியான குடும்பத்திலேயாவது நம்ம வந்து பிறக்கலாம். ஸோ கிருஷ்ணர் வந்து அதை தான் இப்போ வந்து சொல்றாரு. பக்குவமான அந்த பக்தி தொண்டு என்ன அப்படின்னா, மையேவ மன ஆதஸ்த்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அதவுத்வம் ந சம்சய ந சம்சய. வந்து ஒரு டவுட்டே வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணா, மையேவ மன ஆதஸ்வ, யாருடைய மனசு எப்போதும் புத்தியும் மனசும் புத்தியும் எப்போ வந்து பகவான் மேலேயே லயிச்சிருக்கோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பிறப்பு இறப்புல இருந்து வெளியில வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமுமே தேவையே இல்லை அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு சிறந்த உதாரணமா நம்ம வந்து பிரபுபாதரையே வந்து சொல்லலாம். பிரபுபாதர் வந்து இந்தியால இருந்து அமெரிக்கா போகும்போது அவர் கிருஷ்ணரையே நம்பி கிருஷ்ணரையே நினைத்து கொண்டு போனாரு. கப்பல்ல போகும்போது அவருக்கு வந்துட்டு 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்தது. 2 முறையும் கிருஷ்ணர் அவரை வந்து காப்பாற்றினாரு. பிரபுபாதர் வந்து அதை வந்து ரொம்ப அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி அந்த ஹார்ட் அட்டாக் வந்த நேரத்துல கிருஷ்ணரே வந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தர், யார் ஒருத்தர் வந்து எப்போதும் பகவானுடைய ஸ்மரணத்துல பகவானுக்காகன்னு இருக்கிறாங்களோ அவங்கள பகவான் எப்போதும் ப்ரொடெக்ட் பண்றாருங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா சாதனா பக்தி, நம்ம வந்து அதச்சித்தம் சமாதாதும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததோ மாம் இச்சாத்தும் தனஞ்சய. செல்வத்தை வெல்பவனான எனது அன்பு அர்ஜுனா, எனது மனதை என் மீது பிறளாது நிலைநிறுத்த முடியாவிடில், முன்னாடி சொன்ன அந்த ஸ்லோகத்துல சொன்னது பண்ண முடியாட்டா, பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை நீ வந்து ஃபாலோ பண்ண அப்படின்னு சொன்னா, அப்ப அது மூலமா நீ என்ன பண்ண முடியும், என்னை எப்போதும் நினைச்சிட்டு இருக்க முடியும்னு கிருஷ்ணன் சொல்றாரு. அதனாலதான் பிரபுபாதர் நமக்கு வந்துட்டு பலவிதமான அந்த பக்தி துண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு பிரபுபாதர், நமக்கு வந்துட்டு கிருஷ்ணருக்காக குக் பண்ணலாம், நம்ம புஸ்தக விநியோகம் பண்ணலாம், டெம்பிளை கிளீன் பண்ணலாம், சமைக்கலாம், அக்கௌண்ட்ஸ் பார்க்கறோம். இந்த மாதிரி பலவிதமான சேவைகள் வந்து நமக்கு பிரபுபாதர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜெபம் பண்றோம், ஏகாதசி விரதம் இருக்கிறோம், 4 கட்டுப்பாட்டு விதிகள் ஃபாலோ பண்றோம். இது எல்லாத்து மூலமாவும் நம்மளால என்ன பண்ண முடியும், பகவானை ஞாபகம் வச்சுக்க முடியும். நேரடியா பகவானை எப்போதும் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா, கிருஷ்ணருக்காக நான் இந்த ஒரு செயலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்யும் போது என்ன பண்ண முடியும், அந்த சாதனா மூலமா நம்மளால கிருஷ்ணரை நினைவு வைக்க முடியும். ஓகே, அந்த சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இங்க வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து நமக்கு புலன்களை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒண்ணு இருக்கு. அத எல்லாருமே பயிற்சி பண்ணலாம். அதோடைய ரிசல்ட் கண்டிப்பா நமக்கு பகவான் மேல உன்னதமான அந்த அன்பு வருங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ என்ன அந்த சட்டத்திட்டம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதல்ல நம்ம பக்தி பண்றது, அதிகாலையில எந்திரிக்கிறது, கோயிலுக்கு போறது, ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்றது, பகவானுக்கு வந்து மலர்களை அர்ப்பணிக்கிறது, பகவானுக்காக வந்து சமைக்கிறது, அந்த பிரசாதத்தை ஏத்துக்கிறது, ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, பக்தர்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி கேட்கறது, இது எல்லாமே வந்து அந்த சட்டத்திட்டங்கள். இதை கடைபிடிச்சோம்னா இதை எல்லாருமே கடைபிடிக்கலாம். இதை கடைபிடிக்கிறதுனால நமக்கு பகவானுக்கு மேல அந்த அன்புங்கிறது வருங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை.
ஸோ சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கலியுகத்துல அந்த நவவித பக்தியில நம்ம வந்து எது நமக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வழிமுறையா இருக்கு அப்படின்றதுக்கு சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரா நாம ஹைதே ஹய சர்வ ஜெகத் நிஸ்தாரா. இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் வந்து அதுக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பகவான் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த கலிகாலத்துல அந்த நாம ரூபத்துல வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்வதன் மூலமா நம்ம நேரடியா கிருஷ்ணர் கூட வந்து தொடர்பு கொண்டுறோம். ஏன்னா அவருக்கும் அந்த நாமத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ஸோ இந்த ஒரு வழிமுறை வந்து நமக்கு ரொம்ப எளிமையானதா இருக்கு. அது நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம கடைபிடிக்கக்கூடியதா இருக்கு. இதை செய்யறதுனால நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். இத ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள நல்லா வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றத என்னால நான் வந்து உணர முடியும். அதுக்கப்புறமா வந்து இத நான் தீவிரமா பண்றேனா இல்லையா அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரே ஒரு கொஸ்டின். நான் இதை சின்சியரா நான் தீவிரமா நான் கடைபிடிச்சேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எனக்கு வந்து என்ன கிடைக்கும், உயர்ந்த நன்மை கிடைக்கும். அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அட்லீஸ்ட் எனக்காக வந்து வேலை பண்ணு அப்படிங்கிறாரு. அபியாச அபியாசே அப்ய சமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதர்த்தம் அபி கர்மாணி குருவன் சித்திம் அவாப்யசி. பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடில் எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக, ஏனெனில் எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவ நிலையை வந்தடைவாய். எனக்காக மட்டுமே செயல்பட முயற்சி செய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் நம்ம கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்க முயற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப செய்தது எல்லாமே அவருக்காக செய்ததுன்னு ஆகும். அப்போ கிருஷ்ணருக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன நினைக்கிறோம், கிருஷ்ணரை நம்ம வந்து நினைக்கிறோம். அப்போ நம்மளுடைய அந்த ஸ்மரணமானது வேலை செய்துகிட்டு இருந்தா கூட கிருஷ்ணருக்கு மேல அது வந்து போகுது. ஸோ இது நம்ம பொதுவா பண்ண முடியும். நம்ம ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா கூட நம்மளுடைய மனது பொதுவா வேற வேற விஷயங்களை நினைக்கிறது உண்டு. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், அந்த மனசை கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறதுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்கலாம். அப்போ நம்மளால என்ன செய்ய முடியும், கிருஷ்ணரை நினைவில் கொள்ள முடியும். ஸோ வெளிப்புலன்கள் அனைத்தையும் கிருஷ்ணருக்காக செயல்படுத்துவதில் ஈடுபடுத்துவது, கிருஷ்ணருக்காக செயல்படுவது, அதனால நம்மளால பக்குவ நிலையை அடைய முடியும்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. எப்படின்னா நமக்கு வந்துட்டு பலவிதமான திறமைகள் இருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு கூட இருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேலையை நம்மளால கிருஷ்ணருக்காக நம்மளால வந்து அர்ப்பணிக்க முடியும். ஸோ நமக்கு இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்றோம்னா நம்ம கோவில்ல வந்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை இருந்தா அதை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். நமக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்க தெரியும்னா அக்கௌண்ட்ஸ் பார்த்து கொடுக்கலாம். இல்ல நமக்கு வந்துட்டு ஒரு கார்பெண்டர் ஒர்க்கு தான் தெரியுமா, அது நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். எதுவே முடியாதுங்க அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் நம்மளுடைய உழைப்புல இருந்து ஏதாவது கொஞ்சமாவது பகவானுக்கு நன்கொடையா கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில நம்ம நம்மளுடைய செயலை என்ன பண்ணலாம், பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தலாம். அதோடைய பலன் நிச்சயமா நமக்கு வந்து பகவானுக்காக பண்ணோம்னா அதோடைய பலன் நிச்சயமா நமக்கு வந்து உண்டு. அது எது அப்பியசக்தோசி கர்த்தும் மத்யோகம் ஆஸ்ரித சர்வகர்ம பல தியாகம் ததா குரும் யதாத்மவான். ஆனால் என்னை பற்றி இத்தகு அறிவில் உன்னால் செயலாற்ற முடியாவிடில் உனது செயலின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய்து ஆத்மாவில் நிலை பெற முயற்சி செய். ஸோ அட்லீஸ்ட் கடைசியா வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இது எதுவுமே பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் அந்த செயலுடைய விளைவை வந்து நீ என்ன பண்ண, ஆஃபர் பண்ணு, தியாகம் பண்ணு. ஒரு செயல் செஞ்சுட்டு அந்த செயலுடைய பலன் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காம என்ன பண்ணு, குறைஞ்சபட்சம் அதோடைய ரிசல்ட்டாவது நீ வந்து விட்டு கொடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்படின்னா என்ன, ஒரு செயல் செய்தோம், அந்த செயலை நான் தான் பண்ணேன், என்னாலதான் செய்ய முடிஞ்சது, நானே கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லாம அது பகவானுடைய கருணையினால நடந்தது, பகவான் எனக்கு இதை வந்து செய்ய வச்சார், அவர் எனக்கு அறிவு கொடுத்தார், அவர் எனக்கு சக்தி கொடுத்தார், அதனால என்னால செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், குறைந்தபட்சம் அந்த செயலுடைய ஒரு ரிசல்ட்டையாவது பகவானுக்கு
வார்த்தையிலையாவது நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம வந்து அர்ப்பணம் பண்ணணும். அதுவும் நம்மளுக்கு பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ கிருஷ்ணர் பல்வேறு மாற்று வழிகளை வழங்கி நாம் முன்னேறுவதற்கான உற்சாகத்தை அளிக்கிறார். நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ கிருஷ்ணர் இந்த மாதிரி பலவிதமான ஸ்டெப்ஸ் சொல்லி இதுல எது நமக்கு வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. ஓகே. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் பரந்த மனப்பான்மை உடையவர், அனைவரையும் அரவணைக்கக்கூடியவர், பாரபட்சமற்றவர். பகவத்கீதை இந்த மனநிலையை ஏற்றுக்கொண்டால் சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றம் ஏற்படும். கிருஷ்ணர் நம்மளை இங்க எந்த விதத்திலையுமே வந்து நிர்பந்தப்படுத்தல. நீ இதுதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், அப்பதான் நான் வந்து உனக்கு வந்து கருணை கொடுப்பேன், உன்னை வந்து காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லல. கிருஷ்ணர் பலவிதமான ஒரு நிலைகளை வந்து சொல்லி இதுல ஏதாவது ஒண்ணு நீ வந்து சின்சியரா ஃபாலோ பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அதனால கிருஷ்ணர் மாதிரியான ஒரு கருணை மிக்க ஒரு கடவுளை நம்மளால வந்து பார்க்க முடியாது. வெளியில வந்து இப்பெல்லாம் நீங்க அங்க வந்து ஒரு பண்டிகை வந்து உங்க நாட்டுல கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இதை விட கிருஷ்ணர் இங்க வந்து என்ன பண்றாரு, அவர் எவ்வளவு தூரம் நமக்காக வந்து கருணை கொடுத்திருக்கிறாருங்கிறது இதெல்லாம் நமக்கு படிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம கடைபிடிச்சோம்னாலே நமக்கும் சரி, நம்மளுடைய சமுதாயத்திலையும் சரி ஒரு நல்ல மாற்றம் வரும். இப்ப கிருஷ்ணருக்காக பிரியமானவர்களா மாறணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. ஓகே. ஸோ கிருஷ்ணருக்காக நம்ம பிரியமானவர்களா மாறணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நடத்தையில மாற்றம் இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் மற்றவர்கள்கிட்ட நடந்துக்கிறதுலயும் மாற்றம் இருக்கணும், நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இல்லைன்னா அதாவது நமக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுல வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறதுன்றதுக்கு, அதுக்கப்புறமா பகவான்கிட்டையும் வந்து நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கு. அது எல்லாமே நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். முதல்ல நம்மளுடைய நடத்தையில வந்து என்ன மாதிரியான ஒரு மாற்றம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சோ அது இங்க சொல்றேன். நிர்மம அப்படின்னு சொன்னா ஓனர்ஷிப். என்னோடது, இது நான் தான், என்னோட இதுக்கு நான் தான் சொந்தக்காரன், நான் தான் இதுக்கு மாஸ்டர் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே நம்ம கொண்டு வரல, எல்லாமே பகவான் கொடுத்தாரு. பகவான் இங்க எல்லாமே சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படின்னா இப்போ ஆஹ் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, இது உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியல. தமிழ்நாட்டுல, இந்தியா ஃபுல்லாவே இந்த ஒரு சிஸ்டம் இருந்தது. என்னன்னா அப்பெல்லாம் வந்து சைக்கிள் வந்து தான் ரொம்ப ஃபேமஸ். டூ வீலர் கூட அந்த அளவுக்கு, பைக்லாம் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி கூட. ஸோ அதனால வந்து என்னன்னா அங்கங்க வந்துட்டு இந்த சைக்கிள்லாம் ரெண்டுக்கு கொடுக்கக்கூடிய ஷாப் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், சைக்கிள் எங்கேயாவது வெளியில தூரமா போக வேண்டியது இருந்தா அந்த சைக்கிள் வந்து நம்ம ரெண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு திரும்ப வந்து கொடுப்போம். இப்ப அந்த சைக்கிளை ரெண்டுக்கு எடுத்தவர் வந்துட்டு இது என்னோடதுதான், நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த ஷாப் ஓனர் வந்து என்ன பண்ணுவாரு, வந்து நம்மளை அடிச்சிருவாரு. ஏன்டா ரெண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு உன்னோடதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பகவான் வந்து இந்த பௌதிக உலகத்தை எல்லாமே சிருஷ்டி பண்ணி வச்சு ரெடியா வச்சிருக்கிறாரு. இங்க எல்லா இன்கிரீடியன்ஸையும் ரெடியா வச்சிருக்கிறாரு. ஆனா நான் என்ன பண்றேன், அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு இதுக்கு நான் தான் சொந்தக்காரன் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம நமக்கெல்லாம் வந்துட்டு பகவான் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட வந்து ஒரு ரெண்டுக்கு கொடுத்துருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு நீ என்ன பண்ண, நீ வந்து இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு ரெண்டுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த டைம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாரு, நம்ம இந்த உலகத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே பகவான் நமக்கு வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாரு. உனக்கு இந்த பாடியில இவ்வளவு நாள் தான் டைம் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த பாடியில அவ்வளவு நாள் தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாரு, பகவானே வந்து கூடி என் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி எடுத்துருவாரு. நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போக வேண்டியதுதான். நம்ம எதையுமே வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம ஓன் பண்ண முடியாது. ஸோ அதனால எதுவுமே என்னோடதுன்னு சொல்லி நம்ம உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு நடத்தை. அப்புறமா அகங்காரம் இல்லாம இருக்கணும். நான் வந்து படிப்புல, அழகுல, அறிவுல, வளத்துல இந்த மாதிரி நான் பெரியவன் அப்படின்ற ஒரு அகங்காரம் இல்லாம நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் பணிவோட இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்து. அதுக்கப்புறமா வந்து கதவியதை அப்படின்னு சொன்னா, நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்னுடைய கர்ம வினையினால எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை வந்து ரொம்ப ஒரு ஈஸியா வந்து எடுத்து அதை கடந்து போவோம். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்,
அதையே நினைச்சு நம்ம வந்து துக்கப்பட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா சர்வ ஆரம்ப பரித்தியாகி அப்படின்னு சொன்னா நம்ம எல்லா முயற்சிகளையும் துறந்து அப்படின்னு சொன்னா எல்லா ஆஹ் தேவைக்கு அதிகமான விஷயங்களை நான் அடையணுங்கிற அந்த ஒரு முயற்சியை விட்டுறணும். நம்மளுடைய தேவைக்கு என்ன, நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவைக்கு என்ன இருக்கோ அதுக்காக நம்ம வந்து முயற்சி செய்யலாம், உழைக்கலாம். ஆனா அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணுன்றதுக்காக ஒரு கடினமான ஒரு முயற்சியை எடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாழ்க்கைய வீணடிக்க கூடாது. அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு மத்த ஜீவராசிகள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறதுங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, எதிர்பார்க்கிறாரு. மத்தவங்க கிட்ட நம்ம பொறாமை இல்லாம இருக்கணும். அத்வேஷ்டா அப்படின்னு சொன்னா பொறாமை இல்லாம இருக்கணும். குறிப்பா பக்தர்களுக்கு மேல பொறாமை இல்லாம இருக்கணும். இது நமக்கு வந்து இந்த காம்படிஷன் கோவில்லயே நிறைய நடக்கும். யாரோ ஒருத்தர் புதுசா ஒரு பக்தர் வருவாரு. அவரு வந்து ஒரு சில காரியங்கள் செய்து மூத்த பக்தர்கள்லாம் அவரை வந்து புகழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை பார்த்தா நமக்கு வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. என்ன, நேத்து வந்தவங்கள வந்துட்டு புகழ்றாங்க, நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன், எனக்கு அந்த புகழ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி. சோ அந்த பொறாமை இருக்கக்கூடாது. அது பகவானுடைய விருப்பம், கருணை, அவருக்கு கிடைக்கணுன்றது கிடைக்குது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதிரிகள்கிட்ட கூட வந்துட்டு நம்ம நட்பு ஒரு நட்பு பாராட்டணும். அவங்ககிட்ட விரோதம் வச்சுக்க கூடாது. எப்படி வந்து ராமர் வந்து விபீஷன் வரும்போது விபீஷணன் ராவணனுடைய தம்பின்னு தெரிஞ்சா கூட எதிரினா கூட வந்து என்ன பண்ணாரு, ஏத்துக்கிட்டாரு. இல்ல துரோணாச்சாரியர் வந்து என்ன பண்ணாரு, திருஷ்டத்யும்னன் தன்னை வந்து வதம் பண்றதுக்காக தான் தன்கிட்ட வந்து வித்தை கத்துக்க வர்றான்னு தெரிஞ்சதும் கூட கத்துக் கொடுத்தாரு. அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எதை நினைச்சு வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா கவலைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கவலையினால என்ன ஆகாது, ஒரு விஷயம் மாறாது. ஒருவேளை என்னுடைய கவலையினால விஷயம் மாறும், இல்ல என்னால ஒரு விஷயத்த மாத்த முடியும் அப்படின்னு சொன்னா அப்ப நான் கவலைப்படணுங்கிற அவசியமும் கிடையாது. சோ எப்படி பார்த்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம மௌனி அப்படின்னு சொன்னா மௌனமா இருக்கணும். மௌனமா இருக்கிறது அப்படின்னு சொன்னா மற்றவர்களை பத்தி அவதூறு, தப்பா பேசாம அமைதியா இருக்கணும்னு அர்த்தம். மற்றவர்களை பத்தி தவறான கருத்துக்களை வந்து ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரியான ஒரு வேலை பண்ணாம என்ன பண்ணணும், மௌனமா இருக்கணும். பகவானை பத்தி மட்டும் நம்ம பேசணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி வந்து நம்ம எதிர்கொள்றது அப்படின்னு சொன்னா முதல்ல சந்துஷ்டா அப்படின்னு சொன்னா எத்திருச்சலாக சந்துஷ்டா, தானா வர்றதுல நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில பகவான் எனக்கு இது இப்ப கிடைக்கணும்னு வந்து என்ன பிக்ஸ் பண்ணியிருக்கிறாரோ அது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எது அதுவா கிடைக்குதோ அதுல வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க கார் வாங்கிட்டாங்க நான் இன்னும் கார் வாங்கல, அவங்க பங்களா வாங்கிட்டாங்க நான் இன்னும் வாங்கல அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நம்ம அதிருப்தியிலேயே இருந்தோம்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஷமி அப்படின்னு சொன்னா நம்ம மன்னிக்கிற ஒரு குணம் இருக்கணும். தவறு செய்வது அப்படிங்கிறது மனிதர்களுடைய ஒரு இயல்பு, எல்லாருக்குமே இது வந்து பண்ணக்கூடிய ஒண்ணு. அதனால எல்லாரையும் நம்ம வந்து மன்னித்து ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவம் நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் பகவான் வந்து தூய்மையா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. தூய்மை அப்படிங்கிற ஒரு குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூய்மை அப்படிங்கிறது சத்துவ குணத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இதெல்லாமே வந்து கிருஷ்ணர் கடைபிடிச்சா தூய்மையா இருக்கிறவங்க கிட்ட ஞானமே வரும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. சோ அந்த அளவுக்கு தூய்மை வந்து ரொம்ப முக்கியமானது ஆன்மீக வாழ்க்கையில. அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது அப்படின்னு சொன்னா மத்தவங்களை ஏமாத்துறதுல இல்ல, மத்தவங்களுக்கு உதவுறதுல நம்ம வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். யாராவது நம்ம கிட்ட வந்து ஒரு கஷ்டம்னு வந்தாங்கன்னா, உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எந்த விதத்துல உதவ முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு என்ன பண்ணணும், அவங்களுக்கு உதவுறதுக்கு நம்ம அதுல வந்து ஒரு நிபுணனா இருக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எதுக்காகவும் கவலைப்படுறதுக்கோ இல்லைன்னா வந்து ஏங்குறதோ, அதாவது ஏக்கம்னா என்ன, ஒரு ஹேங்கரிங், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்லாம இருக்கணும். மத்தவங்க கிட்ட இருந்து எனக்கு வந்து அவங்க ஏன் இதை கொடுக்கல, ஏன் அவங்க அதை பண்ணல, ஏன் எனக்கு வந்து விஷ் பண்ணல இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, மத்தவங்க கிட்ட இருந்து எனக்கு இது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயங்கக்கூடாது, இல்ல புலம்பக்கூடாது. அவங்களாங்க என்னைய பார்த்து ஒரு ஹரே கிருஷ்ணா கூட சொல்லலைங்க, அவங்களாங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னைய கூப்பிட கூட இல்லைங்க, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு கவலையை வச்சுட்டு புலம்பிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ எனக்கு கிடைத்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அது என்னுடைய தகுதிக்கு அதிகமா தான் பகவான் கொடுத்திருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம சாட்டிஸ்ஃபைடா வந்து இருக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாதான் நமக்கு இது வந்து கிடைக்கலையே அப்படின்னு நம்ம வந்து ஏக்கம் நமக்கு வரும். நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்ப கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏக்கம் எதனால வந்து, நான் கஷ்டப்பட்டு படிச்சேன் ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வரல, அவனுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வந்துருச்சு. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணேன், எனக்கு இந்த ஒரு ப்ராஃபிட் வரல, ஆனா அவனுக்கு வேலையே பண்ணல, அவனுக்கு அந்த ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், எப்பவும் அந்த கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த கம்பேரிசன் இல்லாம எனக்கு என்ன கிடைச்சதோ அது என்னுடைய தகுதியை விட அதிகமா தான் எனக்கு கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பயுமே வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கலாம். அதுக்கப்புறம் பகவான் கிட்ட நம்ம வந்து எப்படி இதை வெளிப்படுத்துறது, எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னா, மையற்பித மனோபுத்திர், நம்மளுடைய மனசு புத்தியும் நம்ம என்ன பண்ணணும், எப்போதும் பகவானுடைய அந்த ஒரு ஸ்மரணத்துல நம்ம வந்து நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறமா அந்த பக்தி தொண்டுல திருட நிச்சய ஒரு உறுதியான ஒரு பக்தி தொண்டு நம்ம வந்து பண்ணணும். ரொம்ப வந்து ஒரு அப்நார்மலான ஒரு பக்தி இருக்கக்கூடாது. ஒரு தடவை நான் வந்து 4 மாலை பண்ணேன், ஒரு தடவை 16 மாலை பண்ணேன், ஒரு தடவை ஏகாதசி விரதம் ஃபாலோ பண்ணேன், ஒரு தடவை ஃபாலோ பண்ணல, ஒரு நாள் மங்களாரத்தி பண்ணேன், 1 மாசம் பண்ணல, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு உறுதியான ஒரு பக்தி தொண்டு, ஃபிக்ஸ்டான ஒரு பக்தி தொண்டு நம்ம வந்து பண்ணணும். ஓகே, பிரபு ஃபிக்ஸ்டா சொல்லிட்டாரு, அதனால நான் வந்து என்ன பண்றேன், இப்பல இருந்து ஒன்லி 2 ரவுண்ட்ஸ் நான் சேன் பண்றேன், அதுல நான் ஃபிக்ஸ்டா இருக்கேன் அப்படி கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய அந்த பக்தி தொண்டுல உறுதியோட கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து உறுதியான ஒரு பக்தி தொண்டு. நம்ம செய்யக்கூடிய பக்தி தொண்டை குறைக்கிறது உறுதியானது கிடையாது. நம்ம செய்யறது கொஞ்சமா இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், அதை உறுதியோட முன்னேற்றிக்கிட்டே போகணும். அதுதான் உறுதியான பக்தி தொண்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஆன்மீக ஞானத்துல, நாலேஜ்ல நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேபிளைஸ்டா வந்து இருக்கணும். அதுக்கு தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும், பிரபுபாதருடைய புஸ்தகங்களை முக்கியமா படிக்கணும், பிரபுபாதருடைய உபன்யாசங்களை கேட்கணும். அதெல்லாம் பண்றதுனால நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த பக்தி தொண்டுல ஒரு ஸ்திரமா நம்மளால வந்து இருக்க முடியும். கிருஷ்ணர் எப்போதும் நம்மளை வந்து காப்பாத்துவாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அது இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால இந்த பக்தி தொண்டை உறுதியா நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும். ஸோ கிருஷ்ணர் பக்குவமடைந்த அந்த பக்தி தொண்டுனா என்ன அப்படிங்கிறத வந்து இங்க சொல்றாரு. பக்தி தொண்டு எனும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக பிரியமானவர்கள். ஸோ என்னை வந்து இறுதி இலக்கு அப்படின்னு வந்து சொல்றது வந்து கிருஷ்ணர் இங்க ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாரு, இந்த 2 கை ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த ஷியாம சுந்தர கிருஷ்ணர், அவரைத்தான் இங்க வந்து சொல்றாரு. நாராயணனையோ இல்ல விஸ்வரூபத்தையோ இல்ல வேற யாரையோ கிருஷ்ணர் இங்க வந்து சொல்லலாம். ஸ்பெசிபிக்கா இந்த ரூபம் 2 கை ரூபத்துல இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண ரூபத்தை யார் நம்பிக்கையோட வந்து அதை இலக்கா வச்சு வந்து பக்தி பண்றாங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா பலருக்கு வந்துட்டு நாராயணன் விஷ்ணு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அந்த ரூபத்துக்கு மேல வந்து பக்தி வரும். கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல வந்து ஒரு பக்தியோ நம்பிக்கையோ அந்த அளவுக்கு வராது. ஏன்னா அவர் வந்து சின்ன பிள்ளையில பண்ண அந்த சேட்டை, அவரை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், அதாவது பக்தியில அவர் ஒரு உயர்ந்த நிலையில அவர் என் பையன் அப்படின்னு நினைச்சா பரவாயில்ல. ஆனா நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாத தன்மை எதனால இருக்குன்னா, அந்த நாராயண ரூபத்து மேலதான் நமக்கு வந்துட்டு ஒரு பயமும் ஒரு நம்பிக்கையும் இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், கிருஷ்ணரை விட நாராயணன் தான் உயர்ந்தவர்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அவருக்கு மேல நமக்கு பக்தி வருது. ஆனா கிருஷ்ணருக்கு மேல பக்தி நமக்கு வரமாட்டேங்குது. அதனாலதான் கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு, இந்த ரூபத்துக்கு மேல பக்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, கடைசியா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, மின்சாரம் துண்டிக்கப்பட்ட விளக்கு பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக தோன்றலாம், ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை. அது போலவே நற்குணங்கள் ஒருவருக்கு நல்ல மனிதரை போன்ற தோற்றத்தை தரலாம், ஆனால் பகவானுடன் தொடர்பு இல்லை எனில் அதனால் எந்த ஆன்மீக பலனும் இல்லை. இப்ப நம்ம பார்த்த பலவிதமான நற்குணங்கள், சிலர்கிட்ட சில குணங்கள் இயல்பாவே இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அவங்களாம் ரொம்ப நல்லவங்க தான், இல்லைன்னு கிடையாது. ஆனா அதனால எந்த ஒரு பலனும் இல்லை. ஜஸ்ட் வந்து நல்லவங்களா இருக்கிறதுனாலயே எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொன்னா ஆன்மீகமான பலன்கள் இல்லை. கிருஷ்ணரே சொன்னார் இல்லையா, குறைந்தபட்சம் புண்ணிய காரியங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல குணங்களை வச்சிருக்கிறது, புண்ணிய காரியங்கள் பண்றது எல்லாத்தினால நமக்கு என்ன ஒரு நன்மை, இந்த பௌதிக உலகத்துல ஒரு நல்ல ஒரு சொர்க்கமோ ஒரு நல்ல ஒரு தேகமோ அது நமக்கு வந்து கிடைக்கலாம். ஆனா பகவானை பத்தி தெரிஞ்சாதான் நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும். இந்த பிறப்பு இறப்புல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். சோ அதனால
நம்ம இந்த பிறப்பு இறப்புல இருந்து வெளியில வரணும்னா இந்த நற்குணங்களோட பக்தியும் நம்ம பண்ணணும். நம்ம வெறுமனே நற்குணங்களோட மட்டுமே நம்ம வந்து நின்னுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, பிறப்பு இறப்பை தாண்ட முடியாது. ஸோ அதனாலதான் நம்ம அதை முக்கியமா வந்து தெரிஞ்சுக்கணும். நற்குணங்களும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கடைசியா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸோ 12வது அத்தியாயத்தோட ஒரு சுருக்கம் என்னன்னு கடைசி நம்ம பார்த்துலாம். 3 பகுதிகள் இருக்குங்கிறத பார்த்தோம். முதல் பகுதியில வந்து பக்தி தொண்டு வந்து சிறந்தது அப்படிங்கிறதுக்கு என்னங்கிறத பார்த்தோம். அதுல வந்து அரூப பிரம்மனை வழிபாடு பண்றவங்களா இல்லைன்னா வந்து பக்தர்கள் சிறந்தவர்களாங்கிறத கேள்வி. ஸோ கிருஷ்ணர் பக்தர்கள் தான் வந்து உயர்ந்தவங்க, அது மட்டும் இல்லாம அவங்கள நானே வந்து விடுவிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொன்னாரு. 2வது வந்து அந்த பக்தி தொண்டில் இருக்கக்கூடிய ஏணிப்படிகள், அதை வந்து கிருஷ்ணர் வந்து சொன்னாரு. 4 விதமான ஒரு நிலை கிருஷ்ணர் வந்து சொன்னாரு. அவரையே நினைக்கிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சாதனா பக்தியை கடைப்பிடிக்கிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு அவருக்காக செயல்படுறது, அதுக்கப்புறம் அந்த பலனை வந்து அர்ப்பணிக்கிறது, இல்லை அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் பௌதிகமான புண்ணிய காரியங்கள் செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிருஷ்ணர் 2வது பகுதியில வந்து சொன்னாரு. 3வது பகுதியில கிருஷ்ணர் யாரு தனக்கு பிரியமானவர்களா இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொன்னாரு. எந்த மாதிரியான குணங்கள் வந்து பக்தர்கள்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொன்னாரு. ஸோ அந்த குணங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து இந்த 12வது அத்தியாயத்துடைய ஒரு சுருக்கம். ஸோ இது 12வது அத்தியாயம். நம்ம இதுல இந்த பக்தி தொண்டுனா என்ன, அது ஏன் உயர்ந்தது, அந்த பக்தி தொண்டு பண்றவங்கள்ட்ட என்ன குணநலன்கள் இருக்கணும், அப்புறமா பகவான் அந்த பக்தி தொண்டு பண்றவங்கள தானே வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு, அவங்க பகவான கிருஷ்ணரை வந்து அடைகிறாங்கிறதெல்லாம் நம்ம இந்த 12வது அத்தியாயத்துல பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். Any questions or comments? Thank you. It's a great class today. Yeah, so bhakti yoga, devotional means bhakti. Yes, bhakti yoga, very 20 verses. I think it's the easiest chapter. um, so it's easy. Bhakti is easy, and we have to do only thing is just offer everything to Krishna. We have, everything is belong to Krishna, and so we are just we are just temporarily having them, but it's everything belongs to Krishna. ஸோ நீங்கள் வந்து அந்த பர்சனல் இம்பர்சனலிசம் அதே அப்படியே அது அப்படியான எக்ஸாம்பிளே நீங்கள் அப்படி காட்டுறீங்க. இதில் வந்து அந்த பர்சனலிஸ் அந்த என்ன மாதிரி என்ன பர்சனலிசம் இம்பர்சனலிசம்னு சொல்கிறீங்க, என்னத்துக்காண்டி அப்படி சொல்கிறீங்க? இப்போ இதில் வந்து பெங்களுக்கு இப்போ அருவவாதி பக்தர் என்ற எக்ஸாம்பிள், அது என்னத்துக்காண்டி நீங்கள் அப்படி? ஆரம்பத்துல அர்ஜுனன் அந்த கேள்விதான் கேட்கிறான். இந்த சாப்டர்ல வந்துட்டு பிகினிங்ல அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான், யாரு வந்து உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் அர்ஜுனனுடைய கேள்வி. அருவத்தை வழிபடும் இம்பர்சனலிஸ்டா இல்ல டிவோட்டிஸா அப்படிங்கிறது தான் அர்ஜுனனுடைய கேள்வி. அதுக்குதான் கிருஷ்ணர் அதை வந்து அந்த பதில் சொல்றாரு. ஓகே, அப்படின்னா இப்போ பக்தர்கள் எனக்கு தெரியும், யார் பக்தர்கள்னு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இம்பர்சனலிஸ்ட் யாரை நீங்க சொல்றீங்க? இப்போ ஞானிகள், ஜோகிகள், ஞானிகள், யாரு வந்து அந்த மெடிடேஷன்ங்கிற அந்த ஒரு ப்ராசஸ எடுத்துட்டு அவங்க வந்து அந்த பிரம்ம ஜோதி தான் அவங்களுடைய கோல் அப்படின்னு இருக்கிறாங்களோ அவங்க தான் இம்பர்சனலிஸ்ட். அந்த பக்தியை பல பண்ணாமல் எங்களோட பகவத்கீதையை படிக்காம போறார்கள். பகவத்கீதையை படிப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து பகவத்கீதை உபனிஷத் எல்லாமே படிப்பாங்க. ஆனா அவங்களுடைய எண்டு கோல் வந்துட்டு ஃபார்ம்லெஸ், அந்த பிரம்ம ஜோதி. அது ஒரு ரொம்ப டீட்டெயிலான டெக்னிக்கலான ஒரு டாபிக். அது நமக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. நீங்க அது இடையில இருக்கா சொன்னீங்க போல சரியான விளங்கல. தேவர்களை விட பக்தர்கள் நேரடியா சேவை செய்யறதுனால பக்தர்கள் சிறந்தது என்று ஏதோ ஒன்று சொன்னீங்க பிரபு. கரெக்டா நான் கேக்குறது?
அது சொன்னீங்க பிரபு, அதே ஒரு கவலை திருப்பி சொல்லுங்க, அது என்னன்னு. இல்ல அருவவாதிகள் உயர்ந்தவர்களா இல்லைன்னா வந்துட்டு பக்தர், அதாவது பகவானை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் உயர்ந்தவர்களாங்கிறத அந்த டாபிக்கை வந்து சொல்லும் போது நான் என்ன சொல்றேன்னா, ஞானிகள், நான் ஞானிகளை விட பக்தர்கள் உயர்ந்தவர்கள், ஈவன் தேவர்களை விட பக்தர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அது எதனால பிரபு அப்படி இப்ப தேவர்களோட பக்தர்கள் உயர்ந்தாண்டு? ஏன்னா பக்தர்களால நேரடியா பகவானோட வந்து தொடர்பு கொள்ள முடியும். பகவான் வந்து என்ன பண்றாரு, நேரடியா பக்தர்களோட வந்து பேசுறாரு. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களால என்ன பண்ண முடியும், ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும். ஆனா தேவர்கள் அப்படி இல்ல. அவங்களால பகவானோட நேரடியா, அப்ப தேவர்கள் பகவானிடம் நேரடியா வழிபாடு செய்யலையா? அவங்க நேரடியான ஒரு பக்தி பண்றதுல, அதுக்கு மட்டும் இல்லாம அவங்க வந்து ஆன்மீக உலகத்துக்கு போவாங்களா அப்படிங்கறதும் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. ஆனா பகவானிடமிருந்து தான் இப்போ தேவர்கள் வரங்களை பெற்று இந்த பௌதிக ஜீவராசிகளுக்கெல்லாம் வழங்கினோம். அப்ப அப்படி இருக்கும்போதே தேவர்கள் அப்படி பிரபு, நான் அவர்களுக்கு இதுல இப்போ என்னோட இப்போ பாயிண்ட் சொல்லலாமா அவங்க இந்த question என்ன? கேள்வியில? பிரபு, அதாவது இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு கவர்மெண்ட்னால செலக்ட் பண்ண ஒரு ஒர்க்கர்ஸ். அதனாலேயே அவங்க வந்து சிஎம்க்கு வந்துட்டு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இல்ல பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப பிரியமானவங்கன்னு சொல்ல முடியாது. யார் பிரியமானவங்களா இருப்பாங்க, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் தான் பிரியமானவங்களா இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? அதே மாதிரிதான் தேவர்கள் எல்லாம் பகவானால வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களா இருக்கலாம். ஆனாலும் அவங்க வந்து அந்த ஒரு பிரபஞ்ச, அதாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்டுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்காக பகவான் அவங்களுக்கு அந்த ஒரு ஒர்க் கொடுத்துருக்கிறாரு. ஆனா பக்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு பகவானுடைய ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. புரிஞ்சதா? யா, தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஒரு ஹரே கேள்வி கிருஷ்ணா. பிரபு. சொல்லு. பிரபு, இந்த மாதிரி நம்ம ஒரு தீவிரமான பக்தி தொண்டுல நம்மள வந்து அர்ப்பணிக்கணுங்கிற மனநிலையில நம்ம வந்து சில இந்த பக்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இடர்பாடுகள் வருது இல்லையா பிரபு? இந்த பௌதிக உலகத்துல இருக்கும்போது நிறைய இடர்பாடுகள் வருது இல்லையா? இப்ப அந்த மாதிரி நேரத்துலயும் நம்ம எப்படி தொடர்ந்து பக்தி தொண்டு பண்றதுக்கு நம்மள எப்படி நம்ம வந்து நம்மள வந்து என்ன மாதிரி மூட்ல வச்சுக்கணும் பிரபு? தேங்க்யூ மதாய். ஸோ அதுதான் நம்ம முதல்ல வந்து கிருஷ்ணர் சொன்னதை வந்து பார்த்தோம். முதல்ல நம்மளுடைய மனது, அப்புறமா புத்தி, அப்புறம் வந்து ஸ்ரத்தை, இந்த மூணுமே வந்துட்டு நமக்கு பகவானுக்கு மேல வந்து உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த உறுதியானது நீங்க சொல்ற மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வரும்போது அது இருக்கிறது இல்லை. அதை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து நமக்கு 3 முக்கியமான விஷயங்கள் வந்து தேவை. ஒண்ணு வந்து சாதனா, நம்மளுடைய சாதனா. அது ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம மங்களார்த்தி பண்றதா இருக்கலாம், 16 மாலை காலையிலேயே ஜெபம் பண்ணி முடிக்கிறதா இருக்கலாம், சாஸ்திரங்களை படிக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு சாதுக்களுடைய சங்கம் அவசியம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சாது சங்கத்துல நம்ம என்ன செய்ய முடியும், அந்த ஒரு உறுதியை நம்மளால வந்து வளர்த்துக்க முடியும். ஸோ அப்புறமா வந்து பகவானுக்கு மேல அந்த ஒரு முழுமையான அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கணும். கண்டிப்பா கிருஷ்ணர் வந்து என்னுடைய இந்த ப்ராப்ளம ஒரு நல்லதுக்காக கொடுத்துருக்கிறாரு. என்ன நல்லது அப்படின்னு சொன்னா, பொதுவா இப்ப நம்ம கடைசியா நம்ம பார்த்த மாதிரி பக்தர்கள் கிட்ட கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரியான நற்குணங்கள்லாம் இருக்கணும்னு வந்து எதிர்பார்க்கிறார். அந்த மாதிரி நற்குணங்கள் இருந்தாதான் என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவருக்கு பெருமை. இப்ப நம்ம என்ன பண்றோம், உங்களை சொல்லல, என்னைய மாதிரி ஆளுங்க என்ன பண்றோம், நாங்கெல்லாம் பக்தர்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வெளியில சுத்திட்டு இருக்கிறோம். அப்போ சரியா நான் வந்து அந்த பக்தருக்குரிய அந்த ஒரு குணத்துல நான் நடந்துக்கல அப்படின்னு சொன்னா மக்கள் யாரை திட்டுவாங்க, என்ன வந்துட்டாரு, நீங்க எல்லாம் வந்து கிருஷ்ணருடைய ஒரு பக்தரா அப்படின்னு சொல்லி
அவர் தான் திட்டுவாங்க. அதுக்குதான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி இருந்தா எனக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி அந்த குணம் நம்ம கிட்ட வர்றதுக்காக வந்து என்ன பண்றாரு, நமக்கு சில சூழ்நிலைகளை கிருஷ்ணர் வந்து ஏற்படுத்துறாரு. சோ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில அதை பார்த்து நான் இதுல இருந்து எந்த மாதிரியான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும், எந்த மாதிரி ஒரு குணத்தை நான் வளர்த்துக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணர் இந்த சூழ்நிலையை எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணணும், அதுல இருந்து நம்ம அந்த ஒரு லெசனை நம்ம கத்துக்கிட்டு ஒரு குணத்தை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா அப்போ நமக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் உண்மையிலேயே ப்ராப்ளமா தெரியாது. அது நம்மளை வந்துட்டு ஒரு மோல்டு பண்றதுக்காக ஏற்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ங்கிறத நம்மளால வந்து உணர முடியும். ஸோ அந்த விதத்தில் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா வந்து இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வந்தா கூட நம்மளுடைய பக்திய நம்ம வந்து திடமா வந்து ஃபாலோ பண்ண முடியும். இஸ் இட் ஓகே? ஓகே பிரபு. அது தொடர்ந்து பிரபு, இப்ப நம்ம சாதனா பக்தி பண்ணும்போது நம்ம வந்து சில நாட்கள் லைக் நம்மளால சாண்டிங் பண்ண முடியாமையோ, இல்ல கிருஷ்ணாக்கு ஆஃபரிங் பண்ண முடியாமையோ, சில ஏகாதசியில கிருஷ்ணாவை குளிப்பாட்ட முடியாமையோ, இந்த மாதிரி நிறைய வரும்ல பிரபு. அப்ப நம்மளுக்கு கில்ட் வருது இல்லையா, இது நம்ம பண்ணலன்னு. அப்ப என்ன நம்மளோட மனசுக்கு நம்ம என்ன சமாதானம் சொல்லிக்க முடியும்? இல்ல இத வந்து நம்ம அந்த அந்த இடர்பாடை வந்து தவிர்த்து அந்த காரியத்தை பண்ணக்கூடிய அளவுல இல்லாததுனால தான் நம்ம அந்த ஒரு சிரமமே வருது. ஒரு அன்னைக்கு காலையில சீக்கிரமா வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. இல்ல ஒரு நம்ம வேற எங்கேயாவது வெளியூருக்குள்ள இருக்கும்போது நம்மளால வந்து சரியானபடி சாப்பாடு கிருஷ்ணாக்கு எடுத்து பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம எப்படி நம்மளுக்கு கில்ட் இருக்கு இல்லையா, மனசுக்குள்ள கில்ட் வந்து பண்ணலையே அதை எப்படி நம்ம வந்து நம்ம அப்ப மனசுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்ப இதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸோ இல்ல இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இதுவோ ஒண்ணுமே கிடையாதா? மனசுக்குள்ள அந்த கில்ட்டை வந்து இன்னும் வளர்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு கில்ட் வந்தாதான் நான் வந்து என் வீட்டுல பகவான் இருக்கிறாருங்கிற ஒரு ஃபீலிங் எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அந்த கில்ட் எனக்கு வரல அப்படின்னா வீட்டுல நான் வந்து பகவானுடைய விக்கிரகம் வச்சிருக்கல, ஏதோ ஒரு பொம்மை வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். அதனாலதான் அவருக்கு வந்து குளிப்பாட்டினா என்ன, சாப்பாடு கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்னன்ற ஒரு மைண்டு அது வந்து. ஸோ அப்படி இல்லாம கில்ட் இருக்குன்னா உண்மையிலேயே என் வீட்டுல பகவான் இருக்கிறாருன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன்றது அர்த்தம். நல்லதுதான் அது, அது இருக்கணும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய மேக்சிமம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து சிரத்தை எடுக்கணும். அதுதான் வந்து அதுக்கான ஒரு வழி. அதை விட்டுட்டு நம்ம சமாதானப்படுத்த முயற்சி பண்ணோம்னா அது கரெக்ட் கிடையாது. நீங்க சமாதானப்படுத்த முயற்சி பண்ணீங்கன்னா என்ன ஆயிருவீங்க, அதுக்கப்புறமா உங்க ஸ்டாண்டர்ட்ல நீங்க வந்துட்டு கீழே போயிட்டே இருப்பீங்க. அதனால அதை வந்து நம்ம சமாதானப்படுத்துறதை விட நம்ம அதை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். ஐயோ பகவானுக்கு நான் இன்னைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலையே அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். அப்பனாதான் நம்ம அதை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓகேவா மாதாஜி? ஓகே பிரபு, நல்லா சொல்றீங்க.